முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் கோவையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் கழகத்தில் புதிதாக இணைந்த கழக உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியும் தற்பொழுது நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து பேரிடர் காரணத்தினால் கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அதற்கு கேரள மாநிலத்திற்கு உதவும் விதமாக முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் அறிவித்தபடி முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி, முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகரும் கழக அரசியல் பிரிவு செயலாளருமான பொள்ளாச்சி வா ஜெயராமன் மற்றும் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் ஆகியோர் நேற்று கேரளா மாநில முதல்வர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து கழக பொதுச் செயலாளர் அறிவித்த 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியை வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து தற்பொழுது இங்கு கோவையில் உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கிய பிறகு பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண பொருட்கள், அதாவது அவர்களுக்கான அத்தியாவசிய தேவையான போர்வை, குழந்தைகளுக்கான உடை, பெண்களுக்கான அவசர தேவைகளுக்கான உடை மற்றும் துண்டுகள், சோப்பு, பற்பசைகள் மற்றும் உணவுப் பொருட்களான பிஸ்கட், பிரெட் மற்றும் உடனடியாக அவர்கள் சமைத்து உணவுக்கு பயன்படுத்தும் விதமான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளாக அரிசி உட்பட பருப்பு வகைகள் மற்றும் மளிகை பொருட்களும் அனைத்தும் சேர்ந்து ஒரு தொகுப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்காக பல கோடி மதிப்பிலான நிவாரண பொருட்களை லாரிகள் மூலம் அனுப்பப்பட உள்ளது. அதற்கான நிகழ்ச்சி தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது செயல் வீரர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டமானது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுகவின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளது மட்டுமல்லாமல் கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் மற்றும் கழக அமைப்பு செயலாளர்கள், பல்வேறு அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும், நிர்வாகிகளும், தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டுள்ளார்கள். பாலாஜி, அதைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம்.